அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ பார்க்க போகிற ரெசிபி துவரம் பருப்பு வடை. ரொம்ப ஈஸி ரெசிபி தான். பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். கிரைண்ட் பண்ணும்போது கூட வரமிளகாயும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இது சும்மா அரைச்ச பருப்பு, அது மிளகாய் போட்டு அரைச்ச பருப்பு. உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி 1-2 பருப்பு அரையாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இல்லைன்னா பருப்பு அரைக்கும் போது உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து வடைக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதோட கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டை பிரிஞ்சு போகாமல் அப்படியே சேர்ந்து வரணும். இதை நம்ம அப்படியே இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடையை உள்ள ஆட் பண்ணினதும் மேலே பபிள்ஸ் வாங்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம பசங்க வச்சிருந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொன்றையும் வடை மாதிரி தட்டி ஆயில் ஆட் பண்ணி பொரிய விட்டுக்க போகிறேன். வடையை வேக வைக்கும்போது ஆயிலோட ஹீட் மீடியம் டு ஹையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லோவாக வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் கோர்த்துக்கும் வடை வெந்து வர்றதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வடையை ஆட் பண்ணி பபிள்ஸ் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கு அப்புறமா கலந்து கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வைக்கும்போது 2 பக்கமே ஈவனாக வெந்து வரும். வடை பருப்பு இல்லாத சமயத்தில் நம்ம துவரம் பருப்பு எப்படியும் வீட்டில் வச்சுருப்போம். இந்த பருப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வடையோட 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பபிள்ஸும் அடங்கிடுச்சு. வடை வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இனி இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மீதமுள்ள எல்லா மாவையுமே வடையாக சுட்டு எடுத்துக்க போகிறேன். எல்லா டைமும் ஒரே மாதிரி வடை சுடுறதுக்கு இந்த மாதிரி துவரம் பருப்புலையும் ஒரு நாள் வடை செஞ்சு பாருங்கள். வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருந்தது. சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு துவரம் பருப்பு வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.